Hi friends, welcome to Amildampu. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு திருவடி சூலம்ல இருக்க பைரவர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். சோ இந்த கோவிலை பத்தின ஒரு குட்டி vlog தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு subscribe பண்ணனா subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணி வச்சுக்கோங்க. and வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். நாங்க இந்த பைரவர் கோயிலுக்கு பாத்தீங்கன்னா फ्रेंड्स கூட கார்ல தான் வந்து போறோம். சோ உங்களுக்கும் வந்து ஓன் வெஹிக்கிள் தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். 2 வீலர் ஆர் 4 வீலர் எதுல வந்தாலுமே வந்து பெஸ்ட் தான். கரெக்ட்டா நீங்க வந்து Google மேப் போட்டு நீங்க கோயிலுக்கே வந்து ரீச் ஆயிடலாம். இங்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வெளியே இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவ்வளவா அவைலபிலிட்டி கிடையாது. சோ நீங்க ஒண்ணா ஆட்டோ புடிச்சு நீங்க வெளியிருந்து வர மாதிரி இருக்கும். இல்லனா திருவடி சூலம் வரைக்கும் மேபி பஸ் அவைலபிலிட்டி இருக்கலாம். அதுக்கு அப்புறம் நீங்க நடந்து வர மாதிரி கூட இருக்கும். சோ பெஸ்ட் பாத்தீங்க அப்படினா ஓன் வெஹிக்கிள்ல வந்துட்டீங்க அப்படினா ரொம்பவே நல்லா இருக்கும். சோ முன்னாடி அந்த மண்டபம் இருந்துச்சு இல்லையா, சோ அதுதான் பைரவர் கோயிலோட என்ட்ரன்ஸ். அதுல இருந்து கொஞ்சம் தூரம் உள்ள வந்தோம் அப்படினா சுத்தியும் மலை காடு, அதுக்கு சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பைரவர் கோயிலை வந்து கட்டியிருக்காங்க. இது வந்து யூசுவலா நம்ம நார்மலான இந்து கோயில்ல இருக்கிற கலசம் கோபுரம் மாதிரி இங்க வந்து இருக்காது. இந்த பைரவர் கோயில் வந்து ரொம்ப புதுமையா அதோட கட்டிடமாகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப புதுசா இருக்கும் நமக்கு. நாங்களுமே இதான் முதல் டைம் இங்க வந்து வந்திருக்கோம். சோ உள்ள போயிட்டு வந்து கோயில் எப்படி இருக்கு, இங்க தரிசனம் எப்படி பண்றாங்க அப்படிங்கறது எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். சோ சுத்தியுமே பாத்தீங்க அப்படினா அந்த கோயிலை சுத்தியுமே வந்து இந்த மாதிரி ஃபுல்லா காடு மலை தான் பாத்தீங்க அப்படி இருக்கு. சோ சென்டர்ல தான் இந்த பைரவர் கோவில் வந்து கட்டியிருக்காங்க. ரொம்ப அதோட கட்டிடமே பாத்தீங்க அப்படினா ரொம்ப புதுமையா நமக்கு பார்க்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. and பீஸ்ஃபுல்லா இருக்கு. மெயினா நாங்க வந்து ஒரு ஆஃப்டர்நூன் டைம் போனனால கொஞ்சம் வெயிலா இருக்கு. நீங்க வந்து மார்னிங் இல்ல ஈவினிங் அந்த மாதிரி டைமுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல இந்த கோவிலை வந்து நீங்க இன்னுமே தரிசனம் பண்றதுக்கு வந்து ரொம்ப பெஸ்டான ஒரு டைமிங்கா இருக்கும். and இந்த கோவில் வந்து வாரத்துல எல்லா நாளுமே ஓபனா இருக்கும். and டைமிங்கும் பாத்தீங்கன்னா காலையில ஓபன் பண்ணாங்கன்னா நைட் 8 மணி வரைக்குமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஓபன் தான் வந்து வச்சிருப்பாங்க. சோ இது இடையில வந்து க்ளோஸ் பண்றது அந்த மாதிரி எதுவுமே நட சாத்துறது அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. சோ நீங்க எப்போ வந்தீங்கனாலுமே இந்த கோவிலுக்கு வந்து நீங்க தரிசனம் வந்து பண்ணலாம். ஃப்ரீயாவும் இருக்கு, கூட்டமாவும் இருக்காது. உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாவும் உங்களுக்கு வந்து மனசுக்கு திருப்தியாவும் பொறுமையா உட்காந்து நீங்க வந்து சாமி கும்பிட்டு வந்து போற மாதிரி இருக்கு. ஏன்னா நாங்க என்ட்ரன்ஸ்லயே வந்து பார்த்தோம். ஏன்னா பார்க்கிங்க்கும் சரி எல்லாத்துக்குமே அவ்வளோ பெரிய இடம் விட்டுருக்காங்க. பெருசா கூட்டமும் கிடையாது. அதனால நம்ம பொறுமையா உள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா தரிசனம் வந்து பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே வந்ததுக்கு அப்புறமா என்ட்ரன்ஸில் தரிசனம்ங்கிற இந்த வேலை நம்ம ஃபுல்லாக போனோம். சுற்றி உள்ளே வந்து பைரவரோட சன்னதிக்கு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டு நம்ம பைரவரை கும்பிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா சுற்றியும் நிறைய குட்டி குட்டியாக நிறைய சன்னதிகள் நிறைய சாமி வந்து வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா நம்ம வந்து சுற்றியும் தரிசனம் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ நம்ம உள்ளே போயிட்டு அப்படியே வந்து பார்க்கலாம். இங்கே மெயினாக 2 வழிபாடு வந்து இருக்குது. கொடிமரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தூபம் வழிபாடுன்னு ஒன்று வந்து வச்சுருக்காங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா அரிசி வழிபாடுன்னு வச்சுருக்காங்க. இந்த அரிசி வழிபாடு எதுக்காக போட்டிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஆயுள் தோஷம் நீங்கிறதுக்காக அரிசி வழிபாடுன்னு ஒரு வழிபாடு வந்து இங்கே பின்பற்றுறாங்க. ஸோ அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா நீங்கள் இங்கே வந்துட்டு நீங்கள் அதை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேபி இங்கே இருக்கவங்களை நீங்கள் கேட்டுட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பண்ணலாம். கொடிமரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம பைரவரை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது கொடிமரம் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே வந்து தூபம் வழிபாடு அப்படிங்கிற முறையை ஒன்று வச்சுருக்காங்க. அதை நம்ம பண்ணும் போது பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் எப்படி பண்ணணும் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு அப்போ சொல்கிறேன். ஸோ இப்போ முதல்ல நம்ம உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா பைரவரை கும்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெளியே வந்துட்டு ஃபுல்லாக வந்து கோயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். பைரவர் சாமியோட சன்னதிக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெளியவே பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட பாதத்துக்கு நம்மளே டைரெக்டாக நம்ம கையால் வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஒரு டம்ளரில் வந்து தண்ணி மாதிரி கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம அபிஷேகம் நம்ம கையாலேயே பண்ணி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போய் பைரவரை வந்து நம்ம தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும்.
உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டி கடைகளும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ எல்லா நாளுமே ஓப்பனில் இருக்குது அப்படிங்கிறனால காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே பார்த்திங்கன்னா இந்த கடைகளும் வந்து ஓப்பனில் தான் வந்து இருக்கும். இங்கே வந்து எல்லா விதமான சாமி சிலைகளும், அதுக்கப்புறம் அன்னலட்சுமி சுவாமி அந்த தட்டில் வைப்போம் இல்லையா, பூஜை அறையில் வைப்போம் இல்லையா, அது சின்னது பார்த்திங்கன்னா 50 rupees, பெருசு அதுலேயே வந்து பெருசு பார்த்திங்கன்னா 100 ரூபாய் அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. கயிறில் எல்லா விதமான கயிறு, அதுக்கப்புறம் டிஸ்டிக்கு கட்டுறது, அதுக்கப்புறம் காப்பு, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அந்த குட்டி குட்டி கடைகளில் வச்சுருந்தாங்க. ஒரு கடை மட்டும் டாய்ஸ் கடை இருந்துச்சு. மீதி எல்லாமே இதே மாதிரி சாமி சிலைகள், அதுக்கப்புறம் வந்து இந்த கயிறு, சாமி ஃபோட்டோ, அதுக்கப்புறம் பைரவரோட பாதமே சின்னது பார்த்திங்கன்னா 50 ரூபாய் சொன்னாங்க. தட்டோடு அப்படியே வர மாதிரி இருக்கும். இதுலேயே வந்து பெருசும் வந்து இருக்குது, தட்டோட தான் இதே மாதிரி இது, ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து 100 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வேலை அந்த மாதிரி எல்லா விதமான இதுவும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே வந்து அதுக்கப்புறம் ஒரு ஃபேன்சி ஐட்டம் இருக்க மாதிரி ஒரு கடையும் இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு ஒரு சின்ன ஒரு கடை இருந்துச்சு. அந்த மாதிரி குட்டி குட்டி உள்ளேயே பார்த்திங்க அப்படின்னா நிறைய சின்ன சின்ன கடைகளும் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதை சுற்றியுமே பார்த்திங்க அப்படின்னா சுற்றி போகும்போது நிறைய சின்ன சின்ன சன்னதி வச்சுருக்காங்க. பஞ்சமுக ஆஞ்சநேயர்லேருந்து நிறைய சுவாமிகள் வந்து இருக்குது. ஸோ அப்படியே சுற்றி கடைகளும் இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே சாமியும் கும்பிட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடிமரத்துக்கிட்ட போகிற மாதிரி வந்து இருக்கும். உள்ள எல்லா சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியே கடைசியாக வந்தீங்கன்னா கொடிமரத்துக்கிட்ட வருவோம். ஸோ கொடிமரத்துக்கு பக்கத்துலேயே ஒரு கவுண்டர் வச்சுருக்காங்க. இங்கே தான் வந்து அந்த தூபம் வழிபாடு பண்ணுறதுக்கான பே பண்ணி நம்ம தூபம் வாங்குற மாதிரி இருக்கும். வாங்கிட்டு இதோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ திருவண்ணாமலை கிரிவலம் போகிறோம் அப்படின்னா கிரிவலத்தில் நம்ம ஒவ்வொரு லிங்கத்தையும் நம்ம பார்ப்போம் இல்லையா, வாயு லிங்கம், யமலிங்கம், வர்ணலிங்கம்னு. இதோட சிறப்பு என்னன்னா, இதோட கொடிமரத்தை சுற்றியும் வந்து எல்லா லிங்கங்களையும் வந்து சிலை வடிவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து சிறப்பு என்னென்னா, இந்த தூபத்தை அங்கேயே விளக்கு இருக்குது. ஸோ அந்த விளக்கில் வந்து அந்த தூபத்தை ஏற்றிட்டு ஒவ்வொரு லிங்கக்கும் நம்ம வந்து மனசார வேண்டி நம்ம தூபம் காட்டி நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கிரிவலம் நடந்து போகிற பலனை வந்து இங்கே தூபம் காட்டி நம்ம வழிபாடு செய்கிறது மூலிமா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தரிசனம் வந்து இங்கே வழிபாடு வந்து பின்பற்றுறாங்க. ஸோ நாங்களும் வந்து அதை பண்ணலான்னு சொல்லிட்டு கவுண்டரில் பே பண்ணி இப்போ தூபம் வழிபாடு பண்ணுறதுக்காக வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதையும் வந்து இந்த வழிபாடையும் வந்து பண்ணுங்கள்.
திருப்தியாக சுவாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து கிளம்பியாச்சு. ஸோ எனக்கு இதுதான் முதல் டைம் பைரவருக்குன்னு தனியாக இருக்க ஒரு கோவிலுக்கு வந்து அவரை வந்து தரிசனம் பண்ணது. ஸோ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்து ஒரு முறை தரிசனம் பண்ணி பாருங்கள். ஆனால் வெயில் டைம் இல்லாமல் மார்னிங் இல்லை ஈவினிங் அந்த மாதிரி டைமுக்கு வந்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.